விஜயகாந்த் சிவனுடைய அதே இது ஹேர் ஸ்டைலு, அதே நட, அதே கெட்டப் எல்லாமே அப்படியே இருக்கும். நாம விவசாயி, நம்ம டைரக்ஷன் பண்ண நம்ம அதே கதாநாயகி இப்படிதான் மாதிரி தான் இருக்கும். இருக்கணும். அதே மாதிரி அதுல பேரும் ஆண்டனி. நான் வந்து உண்மையாவே ஆண் மகன்னா அவர் தான் சொல்லுவேன். காலெல்லாம் வெகுண்டு இருந்தா எப்படி நிற்கும் அந்த கண்டிப்பா, மாதிரி இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சு. கையை பிடிச்சோன்னே தான் எனக்கு நிறையாம அப்படியே ஒரு சிரிப்பும் கண்டிப்பா, அழுகையும் வந்துடுச்சு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் எழுந்துக்க முயற்சி பண்ணாரு, எழுந்துக்க முடியல. என்னுடைய முதல் படமே அவர் ஹீரோவா நடிச்ச பூந்தோட்ட காவல்காரன் தான். சூப்பர். எப்பவுமே நாங்க 2 பேருமே ஒண்ணாவே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு எனக்கு அவருக்கு இருக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் திரையில பார்க்கும்போது அந்த சந்தோஷத்த வந்து என்ன சொல்ல சொல்றதுன்னே தெரியல. வார்த்தைகள். அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். சின்ன விஜயகாந்த்னாலே சந்திரசேகர் சார் விஜய் தான் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருவாரு. குட்டி விஜய் தான் இயக்கி இருக்கிறார். டயலாக் சொல்லி கொடுத்துருக்கிறேன், நடிக்க சொல்லி கொடுத்துருக்கிறேன். கோர்ட் செட்டு, முதல் செட்டு கோர்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் போய் சந்திரசேகர் சார் டைலாக் சொல்லிட்டியாப்பா அப்படின்னாரு. நான் போய் அவருக்கு டைலாக் சொல்கிறேன். அவர் கரெக்டாக திருப்பி சொல்கிறாரு. இவர் அதே மாதிரி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு. அவருக்கு டைலாக்கே வரல. நம்ம இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வமணி சார், உதயகுமார் எல்லாமே வந்ததெல்லாம் காரணம் நம்ம படத்தினுடைய வெற்றி தான். ஹாய், நான் தான் உங்களுடைய ரவீனா. இன்னைக்கு யார பார்க்க போறோம் அப்படின்னா, 90ஸ்ல பெஸ்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டரா இருக்கக்கூடிய செந்தில்நாதன் சார் அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க நிறைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து விஜயகாந்த் சார் கூட வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நிறைய ஆக்ட்ரஸை வச்சும் நீங்க படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து விஜய் சார் வந்து அப்படியே வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போறாரு இல்லையா? ஸோ விஜய் சாரை வச்சு ஏதாவது படம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைம்மா, விஜய் சார் வந்து நான் பார்த்தது வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. 6 வயசுலேருந்து அவர் பால்வாக் படிக்கிற வரைக்கும், அதாவது ஒரு 15, 14, 15 வயசு வரைக்கும் நான் பார்த்தேன் ஓ. அவருடைய இதெல்லாம். ஆனால் குழந்தையிலேருந்து சின்ன விஜயகாந்த்னாலே சந்திரசேகர் சார் விஜய் தான் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருவாரு. ஓ, குட்டி நான் விஜயகாந்த். குட்டி விஜய் தான் இயக்கியிருக்கிறேன். டைலாக் சொல்லி ஓகே, கொடுத்துருக்குறேன், ஓகே. நடிக்க சொல்லி கொடுத்துருக்குறேன். குடும்பம், வெற்றி, இதெல்லாம். ஓகே, ஓகே. ஆனா பெருசாய் பெரிய பெரிய நடுவுல ஒரு பண்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அது வந்து ஒரு கதை வந்து ரெடி பண்ணி நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன். டைரக்டரும் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணி அவரும் கேட்டாரு. கேட்டு ஏதோ ஒரு சில பல காரணங்களால அது கொஞ்சம் தள்ளி போய் அது அப்படி ஒரு கேப் ஆயிடுச்சு. இல்லைன்னா பண்ணியிருப்பேன். சார் இப்போ வந்து விஜயகாந்த் சாரை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் பொதுவா தெரியும். எல்லாருக்குமே தெரியும். தெரியும். ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. செட்ல உங்ககிட்ட ஏதாவது கோவப்பட்டுருக்காரா? இல்லம்மா, நிறைய கோவப்படுவாரு. குணம் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா, அதனால கண்டிப்பா. வந்து அந்த கோவம் வந்து ஒரு நியாயமா இருக்கும். அது ம். கரெக்டா பண்றதுக்கான கோவமா இருக்குமே தவிர, உங்ககிட்ட மத்தபடி அது கோவப்பட்டுருக்காரா? அனாவசியமா வந்து சும்மாவே கோவப்படுறதுன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ம், இருக்காது. ஒரு ம், அர்த்தத்தோட அவர் கோவப்படுறாருன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, அதை முடிக்க முடியாம இருந்திருப்பாங்க. ம், சோம்பேறித்தனத்தால முடிக்காம இருந்திருப்பாங்க. ம். அதனால தான் கோவப்பட்டு திட்டுவாரே தவிர, மத்தபடிலாம் அவரு ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ரொம்ப எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாரு. வெள்ளந்தியா தான் பழகுவாரு. அவங்களாம் அந்த கிராமத்துல இருந்தவங்க இல்லையா? ம், ம். அதனால வெள்ளந்தியா தான் இருப்பாங்க. கோட் படத்துல விஜயகாந்த் சாரோட என்ட்ரிய பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஓகே. ஏன்னா, ம், அவர் வந்து விஜயகாந்த் சார் வந்து மதுரையில இருந்து ம். இங்க வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். ஓகே, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 படத்துக்கு மேல அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் வேலை பார்த்துருக்கேன். ஆ. விஜயகாந்த் சார் ஹீரோவா நடிக்கும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்கேன். ஓகே, ஓகே. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல புடிச்சு போய் தான் என்ன வந்து அவர் டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என்னுடைய முதல் படமே அவர் ஹீரோவா நடிச்ச பூந்தோட்ட காவல்காரன் தான். சூப்பர். எப்பவுமே நாங்க 2 பேருமே ஒண்ணாவே இருப்போம். ஓகே, ஓகே, ஓகே. அதான் ஷூட்டிங் தவிர மத்த ம். நேரம்லாம் 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு எனக்கு அவருக்கு இருக்கு. அவரு இப்போ அதாவது ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அவர திரையில பார்க்கும்போது, ம். அந்த சந்தோஷத்த வந்து என்ன சொல்ல சொல்றதுன்னே தெரியல. வார்த்தைகள். அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஓகே, ஓகே. சிலர் சொன்னாங்க, விஜயகாந்த் சார் வந்து செந்தூர பூவே படத்துல வந்து விஜய் சார வந்து நடிக்க வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அப்ப வந்து விஜயகாந்த் சார் வந்து காசே வேண்டாம், நான் உனக்கு இந்த படம் நடிச்சு தரேன் அப்படிலாம் சொல்லி நடிச்சு குடுத்ததா ஒரு கேள்விப்பட்டேன் நானு. எனக்கு தெரியாதுல்ல. சோ உங்களுக்கு தெரியுமா அத பத்தின தகவல்? அந்த அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஓகே, ஏன்னா, ஓகே.
அந்த கதைய வந்து இப்ப நம்ம டைரக்டர் வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்து அந்த ரோல்ல நடிக்க வைக்கணும். ம், ம், ம். செந்தூர பாண்டி படத்துக்காக அவர் வந்து நெறைய தடவ வந்து விஜயகாந்த் சார பார்த்து, பேசி, கதையெல்லாம் சொல்லி அது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இதுவா இருந்தாரு. இவருக்கும் டேட் குடுக்கணும்னு தான். ஆனா, நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சுட்டு வரேன்னா, அதுக்கு நாட்கள் அதிகமாயிடும். ஒரு 2 வருஷம் வந்துரும். ம், அதனால உடனே பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டதுனால, ம், இவரு எப்டி எப்டியோ அட்ஜஸ்ட் பண்ணி அத பண்ணி குடுத்தாரு. ம். பண்ணி குடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அது விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய லேண்ட் இருந்தது. ஓகே, டைரக்டர் சந்திரசேகர் சாருக்கு. "அத வேணா கூட குடுத்துர்றேன்" அப்டின்னாரு. "அந்த ஓகே. லேண்டே குடுக்குறேன். நீங்க ஒரு டேட் குடுங்க" அப்டின்னாரு. ஐயோ! பணத்துக்காகலாம் நான் இல்ல சார். ம், பணத்துக்காகலாம் நான் ம். இது பண்ணல. நீங்க சட்டம் ஒரு ரிட்டர்ன்னு ஒரு படம் எனக்கு குடுத்ததுனால தான் நானே வெளிச்சத்துக்கு வந்தேன். ஓகே, ஓகே, ஓகே. அதனால வந்து நீங்க அது மாரி நெனைக்காதீங்க. எனக்கு ம், கமிட்மெண்ட்ஸு பாவம் தயாரிப்பாளர்கள்லாம் வந்து இந்த தேதின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. ம், அத ம். மீறி அவங்க கிட்ட இருந்து வாங்கி குடுத்தா தப்பாயிடுமே சார். ஓகே. அதனால தான் வேற எதுவுமே இல்ல அப்டின்னு சொல்லி, அப்புறம் அதையும் மீறி ம். கொஞ்சம் அப்டி இப்டின்னு அட்ஜஸ்ட் பண்ணி அத பண்ணி குடுத்தாரு. அப்புறம் தான் சொன்னாரு, "பணமே எனக்கு தேவையில்ல. ஓகே, ஓகே, ஓகே. நான் உங்களுடைய சன்னுக்காக உங்க சன் நல்லா வரணுங்கிறதுக்காக பண்ணி நான் பண்றேன். குடுத்துர்றேன். தவிர வேற எந்த இதுவும் கிடையாது" அப்டின்னாரு. ஓகே. அதே நன்றி உணர்வோட தான் இப்ப விஜய் சார் வந்து விஜயகாந்த் சார ஆமா. ஆன் ஸ்கிரீன் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. அவருக்கு அது அது உள்ளுக்குள்ள இருக்கும்ல அவருக்கும். அப்ப கண்டிப்பா, இருந்து கண்டிப்பா. ஆ. இவரால தான் நாம வந்து வெளிச்சத்துக்கு வந்தோம். ஓகே, ஓகே. நம்ம அப்பா அவர கொண்டு வந்தாரு. ஆனா, ம். அவரு வந்து நம்மள நாம வரணுங்கிறதுக்காக உதவி பண்ணாரு அப்படின்னு தான், அவரு வந்து இவர வந்து கௌரவப்படுத்தணும் ம், அப்படின்னு ம். தான் இந்த ஏஐ மூலியமா பட் அ வந்து சில டாக்லாம் போகுது. என்ன அப்டின்னா, ம். விஜயகாந்த் சார கொண்டு வந்தாங்க சரி, கொஞ்சம் நல்ல சீனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு 2, 3 ரோல்லயாவது வச்சிருக்கலாம். ஏன் இப்படி வந்தோனே அதுவும் முகத்திரை மட்டும் தான் கொண்டு வர முடிஞ்சுச்சா? அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லம்மா அது ஏஐ வந்து இதுல வந்து நெறைய லெங்த் பண்ண முடியும். ஃபாரின்ல இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம், ம். ஆனா, அது நமக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இல்ல. இல்ல இங்கேயே பண்ணுனா கூட, ம். இன்னும் ஒரு 6 மாசம், 1 வருஷம் எடுத்துக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. இவங்களுக்கு வந்து உடனே ரிலீஸ் ஆகணும் ம். அப்படின்ற ஒரு நெருக்கடிலாம் இருக்கு இல்லையா? ஓகே. ஓகே, ஓகே. புரியுது. ம். நெறைய விஷயங்கள் விஜயகாந்த் சார் சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு தனி வைப் தான். ஒரு கொள்கையோட இருந்த ஒரு மாமனிதர்னே சொல்லலாம். யாருக்கும் பசின்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? ஸோ விஜயகாந்த் சார் வந்து அவருடைய மரணத்துக்கு முன்னதா நீங்க எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? சரி ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனோனே அவரு என்ன பார்த்தோனே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே. அப்படியே பார்க்குறாரு, அப்படியே ஏதோ யோசிக்கிறாரு, இப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே ஒரு மாரி யோசிக்கிறாரு. யோசிச்சு அப்புறம் அத கொண்டு வரதுக்கு ரொம்ப போராடினாரு. அத பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே அழுகை வந்துச்சு. ஐயோ! நம்ம எப்படி பார்த்தோம் ஒரு விஜயகாந்த். நம்ம எப்படி பார்த்தோம். நான் வந்து உண்மையாவே ஆண் மகன்னா அவரு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்ளோ தொட கிடலாம் அவ்ளோ பெருசு இருக்கும். ஆள் அப்படி இருப்பாரு. ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ம். அப்படி மீசையெல்லாம் முறுக்கி விட்டு அந்த கண்ணெல்லாம் படங்கள்ல சிகப்பாச்சுன்னா, நெறைய அப்படியே பார்த்துருக்கோம். ஒரு இது மாரி இருப்பாரு. ஒரு காலிலாம் வெகுண்டு எழுந்தா எப்படி நிக்கும், அந்த கண்டிப்பா, மாரி இருப்பாரு. கண்டிப்பா. அதே மாரி மதுரை வீரன், மதுரை சூரன்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாரி இருப்பாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு என்ன அப்படின்னு ஒரு மாரி ஆச்சு. அப்புறம் யோசனை பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் செந்தில் அப்படின்னு கைய புடிச்சுட்டாரு. கைய புடிச்ச உடனே தான் எனக்கும் அறியாம அப்படியே ஒரு சிரிப்பும், கண்டிப்பா, அழுகையும் வந்துடுச்சு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் எழுந்துக்க முயற்சி பண்ணாரு. எழுந்துக்க முடியல அவரால. அப்புறம் புடிச்சுருக்காரு கைய தவிர, அத விடணும்னு தெரியல. அப்படியே புடிச்சிருக்கிறாரு. எல்லாம் கேஆர் எல்லாரும் பார்க்குறாங்க. நானும் சரி விடுவாரு. கொஞ்சம் அதுக்கான இது பண்ணா விட முடியல அவரால. அவருக்கு இல்ல ஒரு சிலர் விடவே கூடாதுன்னு நெனச்சு புடிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. ம். அப்புறம் மத்தவங்க தான் அந்த பார்சாதி எம்எல்ஏ அவங்க இவங்க தான் வந்து அப்படி கைய அப்படி விலக்கி ம். விட்டோன தான் உட்கார்ந்துட்டு "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னாரு. "நல்லா இருக்கிறேன்ப்பா" அப்படின்ட்டு எனக்கு பார்க்கவே முடியல. இது மாரி எலக்ஷன்ப்பா நிக்கிறாரு தலைவருக்கு. அப்படின்ட்டு, "சரி நான் கிளம்புறேன்ப்பா. நீ ரெஸ்ட் எடு. டாக்டர பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க வீட்லயும் சொல்லிட்டு, பார்த்துங்க டாக்டர்கிட்ட இது பண்ணுங்க. என்ன மெடிசின் தராங்களோ, அத ரெகுலரா குடுங்க. குடுத்து நல்லபடியா பழைய விஜயா நாங்க பார்க்கணும். ம். பழைய அந்த கம்பீரமா இருந்த ஒரு விஜயகாந்த நாங்க மறுபடியும் பார்க்கணும். அவரு இறந்த மறுநாள் காலையில அதுக்கு முன்னாடி நைட்டு பயங்கர ஃபீவர் எனக்கு. ஓகே, ஓகே. எனக்கு அவ்வளோ உடம்பு முடியல. உடம்பு முடியாம என்னன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா காலையில நியூஸ் பார்த்தா 6 மணிக்கு அவரு இறந்துட்டாரு அப்படின்னு. அந்த உடம்பு முடியாம கூட சரி போய் கடைசியா முகத்த பார்த்துடணும் அப்படின்னு போய் முகத்த பார்த்துட்டு வந்தோம். எப்படி எப்படியோ இருந்தோம் 2 பேரும் ஒண்ணா. அது ஓகே, ஓகே. அந்த பிரிவு வந்து விஜயகாந்த் சார் கூட உங்களுக்கு மறக்க முடியாத தருணமா அமைஞ்சது எது சார்? மறக்க முடியாத தருணம்லாம் அது நெறைய இருக்குமா. அதாவது ஓகே, ஓகே, ஒண்ணு ஓகே. சொல்லவே முடியாத அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா, இப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து
நான் தான் உன்னை டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், வேற ம். யாரும் இது பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன் ஓ! அப்படின்னாரு. அப்படி அதையும் மீறி என்னன்னா, சரி பாவம் அவரு நடிகர் போய் நம்ம ஏன் சிரமப்படுத்தி அவரை படம் எடுக்க வச்சு இது பண்ணணும். ஏன்னா அவர் முதல் படம் உழவன் மகன் எடுத்தாரு. ம், ம். உழவன் மகன் ஒரு 200 நாள் ஷூட்டிங் போயிடுச்சு. சூப்பர், சூப்பர். அதனால அதுலயே அவர் வந்து என்னன்னா, இனி படம் எடுக்கக்கூடாதுப்பா, நம்ம நடிச்சோமா, ம். சம்பளம் வந்துச்சா, வாங்கினோமா, நிம்மதியா ஏதாவது 4 பேருக்கு உதவி பண்ண போகணும்னு இருக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. இந்த படம் தயாரிக்கிற வேலை நம்ம இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னாரு. ம், ம். அதுக்கப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு இது என்ன இருந்ததுன்னா, இல்ல செந்தில டைரக்டர் ஆக்கிடணும். ம். ஏன் டைரக்டர் ஆக்கணும்? உங்கள மட்டும் எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துருப்பாரு. கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. பண்ணது அவருடைய 80வது படம் தான். 80 படத்துக்கு ஒரு ஓ! படத்துக்கு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு வச்சீங்கன்னா கூட கண்டிப்பா, 80 கண்டிப்பா. படத்துக்கு என்னாச்சு? ஒரு 500, 1000 பேர் அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுல உங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாரு? ம், அப்படின்னா, ம். அவருடைய ரீல் லைஃப் ஒண்ணு வந்துச்சு. சட்டம் மிலிட்டரி வந்துச்சு. பெரிய ஹீரோன்னு வலம் வந்தாரு. அ, அ. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு 10 படம் தொடர்ச்சியா தோல்விகள், 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 தோல்விகள்னா, அப்படியே இந்த சினிமா உலகம் அவர அப்படியே தள்ளி வச்சுருச்சு. ஓகே, ஓகே, அவர் ஓகே. அப்படியே போய் ரூம்ல உட்காந்துட்டாரு. ஷூட்டிங்கே இல்ல. மேக்கப்பே போடல. அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. என்னன்னே தெரியாம அப்படியே ஒரு மாரி அப்செட்ல உட்காந்து அப்பவும் நான் தினம் ரெகுலரா போய் அவர போய் பார்ப்பேன். ஓகே, தினம் ஓகே. போய் பார்ப்பேன். ஆனா, அவர் பக்கத்துல இருக்கிறதா எஸ்.எஸ். சந்திரன், ம், ம். ராதா ரவி சாரு, தியாகு, ம், ம். அப்புறம் சந்திரசேகர் சார், வாகை சந்திரசேகர், ம், ம். இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஓகே, ஓகே. நான் போவேன், பார்ப்பேன். என்னப்பா ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் ஆச்சு, யாராவது பேசுனாங்களான்னா, இல்லப்பா, இல்ல செந்தில், நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னுவாரு. பெங்களூர் போயிட்டு வந்தேன் அப்படின்னுவாரு. ம். அப்படியே ஒரு நிமிஷம் கடவுள வேண்டிட்டு போவேன். ஐயோ! படம் வரணும் அப்படின்ட்டு. இப்படியான ஒரு சூழல்ல சாட்சின்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு அவருக்கு. ஒரு 2 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் ம். அவர வந்து டைரக்டர் சந்திரசேகர் சார் வந்து பி.எஸ். வீரப்பா சார் புரொடியூசரு. அந்த படம் கமிட் பண்றோம். ஓகே, ஓகே. நானும் டைரக்டரும் தான் போய் மேட் மேக்ஸ்ன்னு ஒரு படம் பார்த்தோம் ஆனந்த் தியேட்டர்ல. ம், ம். அது பார்த்த உடனே இமிடியேட்டா டைரக்டருக்கு இத தமிழ் பண்ணணும் செந்தில் அப்படின்னாரு. ஓகே. வாங்க உடனே இது பண்றேன். நான் சொல்றேன் எழுதுங்கன்னாரு. அதே மாரி ஒரு ஒரு சீனா சொல்ல அங்கேயே தான் பி.எஸ். வீரப்பா சார் ஆஃபீஸ்லயே மாடியிலேயே தான் போய் உட்கார்ந்து எழுதணும். ஓகே, ஓகே. எழுதி ஃபுல்லா முடிச்சோம். முடிச்சோனே ஐயா வந்து கேட்டாரு. பி.எஸ். வீரப்பா ஐயா வந்து கதைலாம் ரெடி பண்ணிட்டீங்க. யார் ஹீரோ வச்சு பண்ண போறீங்கன்னாரு. இந்த மாரி விஜயகாந்த் சார் வச்சு பண்ண போறோம்ன்னு. சூப்பர், சரி, சூப்பர். சரி, தமிழ் பையன், நல்ல பையன். ம், பண்ணுங்க ம். அப்படின்னாரு. ம். ஆனா அப்போ வந்து பீக்ல இருக்காரு. பிரபு சார் வந்து அப்ப பீக்ல இருக்காரு. ஓகே, ஓகே. அதனால அவர போடலாம்னு கூட ஒரு சின்ன இது வந்துச்சு. இல்ல, இல்ல இவரையே போடுவோம் அப்படின்ட்டு. அப்ப இவரையே போடுவோம்ன்னு வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங்கு டேட் எல்லாம் வந்துடுச்சு. டயலாக்லாம் எழுதியாச்சு. மத்த ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஜோடியா விஜய் கோழி கூது விஜய ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்பியார் சார் அவங்க எல்லாரையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ம். ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போயிட்டோம் வாகினி ஸ்டுடியோல. கோர்ட் செட்டு முதல் செட்டு கோர்ட்ல. ஓகே. இவர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸோட நிக்கணும். இவர் ம். இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸோட நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட். ம். போய் சந்திரசேகர் சார் டயலாக் சொல்லிட்டியாப்பா அப்படின்னாரு. ஓகே. நான் போய் அவருக்கு டயலாக் சொல்றேன். அவர் கரெக்ட்டா திருப்பி சொல்றாரு. ம். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. வந்து சொன்னேன். சார் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா பேசிருவாரு சார் அப்படின்னு. இவரு அதே மாரி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு. அவருக்கு டயலாக்கே வரல. ஆ. அவருக்கு அந்த 1 1/2 வருஷம் கேப் அவர வந்து அ அப்படியே ஒரு மாரி ஃபெடப் ஆக்கிடுச்சு. அந்த ம். லைட்டு, மேக்கப்பு, சுத்தி ஆட்கள். அப்படியே இருக்காரு நிக்கிறாரு. அப்புறம் கட்டன்ட்டு என்ன செந்தில் சொல்லுவாரு நீங்க? இல்ல சார் நல்லா தான் சார் சொன்னாரு. அப்புறம் கிட்ட போயிட்டு என்னப்பா அப்படின்னா, இல்ல, இல்ல இப்ப சொல்லிடுறேன் அப்படின்னாரு. சரி இல்ல இப்ப சொல்லிடுவார் சார் அப்படின்னா, அப்புறம் அவரும் சொல்லுப்பான்னா சொல்றாரு. ம். மறுபடியும் கேமரா ஆன் பண்ணி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா ஒண்ணுமே வரல. அப்புறம் தான் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. அப்செட் ஆன உடனே தெரியும் உங்களுக்கு ஒருத்தர் ஒண்ணு ஒண்ணு சொல்ல கண்டிப்பா, ஆரம்பிப்பாங்கன்னு. கண்டிப்பா. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சு ஒரு குழுமமா பேச ஆரம்பிச்ச உடனே, ம். அப்புறம் தான் இல்ல பிரபு சாரே போட்டுருவோம். கொஞ்சம் டிலே ஆனா கூட பரவால்ல. ஓ! ஏன்னா ஃபுல்லா இவரு நடிப்பெல்லாம் மறந்துட்டாரு. ம், அது ம். எல்லாமே இவர விட்டு போயிடுச்சு. அதனால வேண்டாம். பிரபு சாரே வச்சு பண்ணலாம். ஒரு ஓகே, 6 ஓகே. மாசம் ஆனாலும் கூட பரவால்ல. அவர வச்சு பண்ணலாம். அப்படின்னும்போது பி.எஸ். சிவரப்பாவுடைய சன் ஹரி சார் இருக்காரு. ஹரிஹரன் சார். ம். அவர் வந்து இல்ல, இல்ல இது ம். 4 நாள் தள்ளி போனா கூட பரவால்ல. விஜயகாந்த் சார் அவருக்கு தான் போய் பண்ணணும். நல்லா சொல்லிக் குடுத்து கூட 4 ம். நாள் பொறுத்து கூட ஷூட்டிங்க வச்சுக்கங்க. ஓகே, ஆனா ஓகே. இவரு தான் ஹீரோ அப்டின்னாரு. மறுநாள் வந்தாரு. ம். மறுநாள் வந்து அதே கூண்ல நிக்க வச்சோம். இப்பதான் போய் மறுபடியும் டயலாக் சொன்னேன். டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா அந்த பழைய விஜயகாந்த் அப்படியே வந்தாரு. சூப்பர், சூப்பர், அப்படியே நின்னு சூப்பர். பேசினாரு பாருங்க. எல்லாரும் கை தட்டுனாங்க. எல்லாரும். அதிலிருந்து அப்படியே
மறுபடியும் ரெகுலரா ஃபார்ம். மாறிட்டேன். ஓகே. அந்த சாட்சி படம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு முக்காவாசி படம் பண்ணிட்டு இருக்கும்போது, சந்திரசேகர் சாருக்கு ஹிந்தி பட வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஓகே, ஓகே. ஹிந்தில வாய்ப்பு கிடைச்சோனே, பெரிய அவருக்கும் ஒரு ஆச்சரியம். இல்ல நம்ம தமிழ் பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கு ஒரு ஹிந்தி வாய்ப்பு ஆ. கிடைக்குதுன்னா, இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஓகே. ஆஹா! ஹிந்தி வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ட்டு, அவரு என்ன பண்ணாரு, "செந்தில் அது எப்படியோ நான் இது பண்றேன். இத கொஞ்சம் நீங்க முடிச்சிருங்க பேலன்ஸ." உங்ககிட்ட அப்படின்னோனே, குடுத்துட்டு அவரு போயிட்டாரு. அங்க போயிட்டாரு. இங்க பேலன்ஸ முடிச்சு, டப்பிங் பண்ணி, ம். எடிட்டிங் பண்ணி, ரீ ரெக்கார்டிங் பண்ணி, மிக்ஸிங் பண்ணி, எல்லாம் பண்ணி, காப்பி ரெடி பண்ணி, படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பர். படம் ரிலீஸ் அன்னைக்கு டைரக்டர் வராரு, ஓ! பாம்பேலேருந்து. அவ்வளோ நாள் கழிச்சு. டைரக்டர் வந்தாரு. டைரக்டர் வந்து நானு, டைரக்டரு, ஷோபா மேடம் 3 பேரும் ம். அலங்கார் தியேட்டர்ல போய் படம் பார்க்குறோம். முதல் ஷோ. நாங்க ம். இந்த பக்கம் படம் பார்க்குறோம். அந்த பக்கம் விஜயகாந்தும், ராவுத்தரும் படம் பார்க்குறாங்க. ஓகே. படம் பார்க்குறோம். சீனுக்கு சீன் கைத்தட்டு. ம். எல்லாரும் அப்படியே பிரமிப்பா பார்க்குறாங்க. ஆஹா! அப்படின்னு. அப்புறம் தான் இன்டர்வல்ல விஜயகாந்தும், ராவுத்தரும் வந்தாங்க. ஆ. விஜயகாந்த் வந்து சந்திரசேகர் சார் கால்ல விழுந்து, "சார் மறுபடியும் என்ன இது பண்ணிட்டீங்க?" அப்படின்னாரு. சரி. ஓகே, ஓகே அப்படின்ட்டு இது பண்ணேன். அப்புறம் அங்க போயிட்டோம். நாங்க மத்தியானம் இங்க சாப்பிட போயிட்டோம். நானு, ஷோபா மேடம், டைரக்டர் சார் எல்லாம் 3 பேரும் குயின்ஸ் ஹோட்டல் போயிட்டோம். அப்புறம் ம். அவங்க அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு அங்கருந்து என்ன கூப்பிட்டாரு மறுபடியும் சாயந்தரம், "இங்க வாங்க என் கூட" ம். அப்படின்னு. ம். அப்புறம் போனோனே தான் சொன்னாரு, "ஐயோ! ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஐய்யய்யோப்பா! என்ன ரெஸ்பான்ஸ்னா" அந்த ஒரு மனசுல அது இருக்குது அவருக்கு மனசுல. ஓகே, ஓகே. ஓ! நம்முடைய ரியல் லைஃப்ல இவரும் ஒரு காரணம். ஒரு ஒரு 3/4 படத்துல கொஞ்சம் பண்ணாரு. இவரும் பண்ணாரு. ஆமாமா. அப்படி இவர நம்ம எப்படியாவது டைரக்டர் ஆக்கணும். அப்ப இருந்தே அவர் மனசுல இருந்ததுனால, அவர் என்ன பண்ணாரு, அதுக்கான வாய்ப்பு வரும்போது, கரெக்ட்டா இந்த உழவன் மகன் இவ்வளோ நாள் ஷூட்டிங் அப்படி இப்படின்னும்போது, சரி செந்தில டைரக்டர் ஆக்குனா, செந்தில போட்டா ஒரு ம். 30 நாள்ல நமக்கு படம் முடிச்சு குடுக்கும். ஏன்னா ஓகே, ஓகே. செந்திலுடைய ட்ரெய்னிங் எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆ. அவர் வந்து 30 நாள், 25 நாள், 18 நாள்லலாம் படம் பண்ணுவாரு. ஓ! நாங்க சில படங்கள 18 நாள்ல படம் பண்ணியிருக்கோம். சாங்கு, ஃபைட்டு எல்லாம் சேர்த்தே. 18 நாள் தானா? 18 நாள்ல முடிப்போம். நெஞ்சிலே துணிவு இருந்தால், நீதி படைத்தது, ஓம் சக்தி, பட்டணத்து ராஜா எல்லா படமும் 18 நாள் தான். அப்பா! அவ்வளவு அவ்வளவு பிளான் பண்ணுவேன். அதனால நமக்கு அங்க கூட இருந்து, 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 இது இருந்து அத பழகிடுச்சு. கத்துக்கிட்டதுனால கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் கூடவே அசிஸ்டன்ட் இருந்தேன். சூப்பர், சூப்பர் சார். அதனால ஒரு 20, 30 படங்களுக்கு உதவி இயக்குனரா இருந்தேன். ம், ம். அதிலிருந்து ஒரு ஒரு நாளும் கத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் தெரிஞ்சு விஜயகாந்த் சரி செந்தில டைரக்டர் ஆக்குவோம். ஓகே, ஓகே. ஆக்குனா செந்தில் நமக்கு ஒரு 30, 35 நாள்ல படம் பண்ணி குடுத்துரும். ம், ம். அப்படின்னு தான் என்ன வந்து இயக்குனரா அவர் தேர்ந்தெடுத்து 2வது படம் குடுத்தார். அவருடைய என்ன நெனச்சாரோ, என்ன எப்படி இது பண்ணாரோ, அதே மாரியே அந்த படம் ஒரு 30, 35 நாள்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 30, 35 நாள் முடிஞ்சா கூட, ம். அந்த படம் ஓடுன ஓட்டம் வந்து 200 நாள் பண்ண அந்த படம் ஓடாத ஓட்டம், ஓ! 30, 35 நாள்ல பண்ண இந்த பூந்தோட்ட காவலர் 175 நாள் ஓடுச்சு. சூப்பர் சார். மிகப்பெரிய இதோட படமே எடுக்கக்கூடாதுங்களான்னு நெனச்சிட்டு இருந்தாரு. இந்த படத்தோட நிறுத்திடணும். இது ஒண்ணு போதும்ப்பா அப்படின்னு. ம், ம், அப்புறம் அது ஓடுன ஓட்டம், ம். அதெல்லாம் அவருக்கு வந்து மறுபடியும் எனர்ஜிய அதுக்கப்புறம் குடுத்துருச்சு. 55 படம் எடுத்தார். நம்ம இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வமணி சாரு, இவங்க உதயகுமார் எல்லாமே வந்ததெல்லாம் காரணம் நம்ம படங்களுடைய ஓட்டம் தான். சூப்பர் நம்ம சார். படத்தினுடைய வெற்றி தான். ஓகே, ஓகே. அவர வந்து 55 படம் எடுக்க ஊக்குவிச்சது. அந்த படம் பூந்தோட்ட காவல்காரன் ஆ, உங்களுக்கு அது வந்து உண்மையாவே பெரிய கிஃப்ட் தான் ஆ, இல்லையா? அந்த கண்டிப்பா. கெட்டப்பு. ம், ம், அந்த கெட்டப் ஆக்சுவலா புடிச்சது எங்கன்னா, ம். சின்ன வயசுல நான் வந்து ஞான ஒளி படம் பார்த்தேன். ஓகே. அதுல நீங்க கரெக்ட்டா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, இதே விஜயகாந்த் சிவனுடைய அதே இது ஹேர் ஸ்டைலு, அதே நட, அதே கெட்டப் எல்லாமே அப்படியே இருக்கும். ஓ! எனக்கு அது சின்ன வயசுல நாம பெருசாயி, நம்ம ம். டைரக்ஷன் பண்ணா, நம்ம அதே கதாநாயகி மாதிரி இப்படிதான் தான் இருக்கணும். இருக்கணும். அதே மாரி அதுல பேரும் ஆண்டனி தான். ஓகே, ஓகே, ஓகே. இதுலயும் இவருக்கு பேர் ஆண்டனி தான். எப்படியோ உங்க கனவ நிறைவேத்திட்டீங்க. சூப்பர், சூப்பர் சார். உண்மையாவே நீங்க சொல்லும்போதே எனக்கு அவ்ளோ ஒரு எனர்ஜியா இருக்கு. கேட்கும்போதே சூப்பரா இருக்கு.